வணக்கம். இந்த வீடியோவில் பேப்பர் வச்சு ரொம்ப ஈஸியாக ரொம்ப அழகான ஃப்ளவர்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் எடுத்துக்கிறது வந்து ரெட் கலர் பேப்பர். சைஸ் பார்த்திங்கன்னா 7 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஷேப்பில் எடுத்துக்கோங்க. இதே மாதிரி 6 பேப்பர் வேணும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்கொயர் ஷேப் பேப்பரை வந்து இப்படி பாதியாக மடிச்சுட்டு ட்ரையாங்கிள் மாதிரி கிடைக்கும். அதை ஒரு ஓரத்தை இப்படி மடித்து உள் பக்கமாக இப்படி கொண்டு வந்தீங்கன்னா ஸ்ட்ரைட் லைனில் வரும். அதே மாதிரி இந்த பாதியும் மடித்து நல்லா அழுத்தி விட்டுருங்க. இப்போது இந்த இப்படி இருக்கு இல்லையா, 2 ட்ரையாங்கிள் சைட் பை சைடு இருக்கும். அதை இப்படி பாதியாக மடிச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடையும் இப்படி பாதியாக மடிச்சுட்டு நல்லா அழுத்தி விட்டதுக்கு அப்புறமா இப்போ அதை வந்து இப்படி ஓப்பன் பண்ணி இப்படி உள்ளே ஏதாவது ஒரு விரலை விட்டுட்டு இப்படி அழுத்தினீங்கன்னா இந்த மாதிரி விரிஞ்சுக்கும். அதே மாதிரி இந்த சைடும் உள்ள விரல் விட்டுட்டு விரிச்சிட்டு இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்படி இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ வெளியில் நீட்டிகிட்டு இருக்கு இல்லையா, அந்த குட்டி ட்ரையாங்கிளை வந்து இப்படி உள் பக்கமாக மடிச்சிடணும். 2 பக்கமுமே மடித்து இதை மறுபடியும் பாதியாக மடித்து இந்த மாதிரி இருக்கும். இப்போ பார்க்குறதுக்கு இதை இப்படி மொத்தமாக இப்படி பாதியாக மடிச்சிங்கன்னா ஒரு பெட்டல் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து க்ளூ போட்டு நம்ம ஒட்டிக்கணும். இப்படி கொஞ்ச நேரம் அழுத்தி விட்டிங்கன்னா நல்லா ஒட்டிக்கும். இதுதான் ஒரு பெட்டல். இதே மாதிரியே வந்து நம்மளுக்கு 6 பெட்டல் வேணும். இதே ப்ரொசீஜர்லேயே இதே சைஸில் 6 பெட்டல் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் ஒரு ஃப்ளவர் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியும். பார்த்திங்கன்னா நான் மொத்தமாக 6 எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒட்டணும். இப்போ ஒன்று எடுத்துகிட்டு அதோட நடு பகுதியில் கொஞ்சமாக ஒரு லைன் க்ளூ போட்டுட்டு அதுக்கு அடுத்து எடுத்ததை இப்படி பக்கத்தில் வச்சு ஒட்டிக்கணும். கொஞ்சம் நேரம் பிடிச்சிருந்தீங்கன்னா அது நல்லா ஒட்டிக்கும். இதுக்கு அடுத்து அதே இடத்துலையே க்ளூ போட்டு அடுத்ததை ஒட்டிக்கணும். இதே மாதிரியே ரவுண்டாக ஒட்டிகிட்டே வர வர நம்மளுக்கு வந்து ஒரு அழகாக ஒரு ஃப்ளவர் ஷேப் கிடைக்கும். கொஞ்ச நேரம் ஒவ்வொரு பெட்டலையும் ஒட்டும் போது கொஞ்ச நேரம் பிடிச்சிட்டிங்கன்னா அது அந்த பொசிஷனில் நல்லா ஒட்டிக்கும். கடைசி பெட்டல் ஒட்டும் போது மட்டும் 2 சைடும் க்ளூ போடணும். இந்த சைடு கொஞ்சம் இந்த சைடு கொஞ்சம் க்ளூ போட்டுட்டு நடுவில் வச்சு நல்லா அழுத்தி பிடிச்சிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் நல்லா காஞ்சு அழகாக இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் ரெடி ஆயிரும். இது வந்து நீங்கள் எந்த சைஸில் வேணாலும் பண்ணலாம். நீங்கள் எடுக்கிற பேப்பர் மட்டும் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கணும், அவ்வளோதான். நான் இதிலே சின்ன சைஸில் பாருங்கள் குட்டியாக ஒரு ஃப்ளவர் பண்ணியிருக்கேன். இதை விட பெருசாக வேணும்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக ஜஸ்ட்டு பேப்பரும் க்ளூவையும் வச்சு ஈஸியாக எவ்வளோ அழகாக ஒரு ஃப்ளவர் பண்ணலாம்னு பாருங்கள். நீங்களும் இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நிறையா கிராஃப்ட் வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.